கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பர நன்மைகளால் நிறைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாகவே அவர் காணப்படுகிறார். இந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் உங்க ஒவ்வொருவருடன் கர்த்தர் பேசுவார். இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க, மறுபடியும் வாசிங்க. யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். ஓகே, ஆமென். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. பல நேரங்களில் பலர் சொல்லுவாங்க, நான் தான் இவங்களை ரட்சிப்பு நடத்தினேன், நான் தான் இவரை சொல்லி கூப்பிட்டு வந்தேன், நான் மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பம் இப்படி ஆயிருக்கும் இப்படின்னு அநேகர் பயமுறுத்துக்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் பைபிள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். சரிங்களா? தாயின் கற்பத்தில் கரு உருவேற்படும் முன்பதாகவே அவர் நம்மை முன்குறித்து விட்டார். ஒருவரும் மேன்மை பாராட்டும்படி இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. பவுல் நடலாம், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சலாம், விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகவே கிரெடிட்டை திருடக்கூடாது. சரியா? நம்ம எல்லாம் செய்யலாம், ஆனால் ரட்சிக்கிறவர் கர்த்தர். ஆகவே பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் இடத்துக்கு வரான். ஸோ இழுத்தவர் கர்த்தர். சரிங்களா? அதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருந்திருக்கலாம், அவ்வளோதான். அதனால் கர்த்தருடைய கிரெடிட்டை திருடி விடாதீர்கள், கவனமுள்ளவர்களாக இருங்கள். ஆகவே இன்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாண்டடா போய் நான் தான் இயேசுவை தேடி பிடிச்சேன். நீங்கள் தேடி பிடிக்கல, தேவன் உங்களை தேடி வந்தார். அவர் தம்முடைய ஏக சுதனென்றும் பாராமல் அவரையே நமக்காய் கொடுத்தார். தேவன் மரிப்பதற்காக நமக்காக வந்தார். அவர் வந்தார். அதனால தான் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அதனால அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஸோ அவர் நம்மை எதுக்காக தெரிந்து கொண்டார்? எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்துக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் வேலைக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? புரோட்டா போடுறதுக்கா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு செலெக்ஷனுக்கு ஒரு இருக்கிற ரூல்ஸ் இருக்கும்ல, கரெக்டு தானே? அப்போ எதுக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ இங்கேயும் கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் உங்களே என்ன பண்ணியிருக்கிறேன், தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த ஒரு சந்தோஷமான செய்தியை ஒன்று கொடுக்குறாரு. அதுலேயே நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. இது ரொம்ப சந்தோஷமான செய்தி. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. சிலர் அது கர்த்தருடைய ஃபோன் நம்பர்னு வேற சொல்லுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான். சரி, இப்போ கேட்டதை அவர் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கேட்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். 1 யோவான் 5:14-15. 1 யோவான் 5:14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே என்ன வேணாலும் கேட்டு பெற்றலாம் அப்படின்னு சொல்லி எதை கேட்டாலும் சொல்லி எதை வேணாலும் கேட்டக்கூடாது. ஏன்னா யாக்கோபு புத்தகத்தில் கர்த்தர் சொல்றார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். சில நேரங்களில் நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படலை அப்படின்னா, நம்ம ஜெபம் தேவ சித்தத்துக்கு உட்படாத வரைக்கும் அது கேட்கப்படாது. உங்கள் பணம் தான் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது, ஆனால் என்ன செய்ய முடியாது, 10,000 கொடுன்னு போய் வாங்கிட முடியாது. அதுக்கு ஒரு சலானை வாங்கி இல்லையா, வித்ட்ரா சலானை வாங்கி அதை ஃபில் பண்ணி நம்பரையும் எழுதி லெட்டர்லையும் எழுதி சைனையும் போட்டு கொண்டு போய் கொடுத்தா பின்னாடி சைன் போடலன்னு திருப்பி கொடுத்து அதையும் சைனை போட்டு கொடுத்துட்டு டோக்கனை வாங்கி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வரணும். ரூல்ஸ் இல்லையா? அது மாதிரி இப்போ தேவனுக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எல்லா ப்ராமிஸும் அதோடு இணைந்த ரூல்ஸோட தான் இணைந்து இருக்கிறது. அப்போ தேவன் கேட்க சொன்னார், எதை கேட்டாலும் தருவேன். அந்த எதை கேட்டாலுங்கிறதுக்கு எதை கேட்கணும்னா அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். அவருடைய சித்தம், என் சித்தமெல்லாம் தேவன் நிறைவேற்றுறதில்ல, என்னுடைய சித்தமும் தேவ சித்தமும் ஒன்றாக இணைந்திருந்தால் கட்டாயம் நிறைவேற்றுவார். அப்போ அவருடைய சித்தம் அவருடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தப்படுது. ஆகவே எதை கேட்டாலும் பைபிளை கொஞ்சம் படிச்சுட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி தான் நான் கேட்குறேனான்னு பார்க்கணும். அநேகர் ஜெபிக்கிற ஜெபம் இப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு இது சொல்கிறேன். ஒரு வாலிபன் ஜெபிச்சான், ஆண்டவரே என் வாழ்வில் உன் சித்தம் மாத்திரம் தான் நிறைவேற வேண்டும், எக்காரணம் கொண்டு வேறு யாருடைய சித்தமும் நிறைவேறக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை நீ தர வேண்டும்,
ஆண்டவரே உன் சித்தம் நிறைவேறட்டும், எதிர்த்த வீட்டு ரோசியையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தை முடிச்சிட்டேன். இப்போ புரியுதா சுய சித்தம் எது, தேவ சித்தம் எதுன்ட்டு? இதான். அதாவது நமக்கு சில பிளான்லாம் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை தேவ சித்தமாக மாற்றுவதற்கான எல்லா முயற்சியும் நம்ம எடுப்போம். அது ஒரு நாள் மாறாது. ஏன்னா நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் தம்முடைய வார்த்தையின்படி தான் இயங்குவார். அதனால வார்த்தையை விட்டு மாற்றி இயக்கிறலான்னு முயற்சி பண்ணாதீங்க. எவ்வளவு காலம் முயற்சி பண்ணாலும் ஒரு நாளும் அவர் மாறவே மாட்டார். அவர் தான் எழுதினவைகளை பார்த்து திருத்துகிற தேவன் கிடையாது. எழுதினது எழுதினது, சொன்னது சொன்னது. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் இல்லை, 1000 தரம் கேட்டாலும் அதுதான், அது மாறாது. ஆகவே நாம் கேட்கிறது தேவ சித்தத்தின்படி கேட்க வேண்டும். இப்போ இங்கே கத்த சொல்றார், நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்யும்படிக்கு. அங்கேயே கத்த சொல்லிட்டார் என்ன செய்யணுமா? கொடுக்கத்தக்கதாக. கொடுப்பார் அப்படின்னு நிறுத்தல, கொடுக்கத்தக்கதாக ஒரு கண்டினியூ வருது, ஒரு தொடர்ச்சி இருக்குது இல்லையா? கொடுக்கத்தக்கதாக. அப்ப கொடுக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். நீங்கள் போய் என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். 2வது, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப ஜெபமெல்லாம் கர்த்தர் பதிலளிப்பார். அந்த ஜெபம் தேவ சித்தத்தின்படி இருக்கணும். கர்த்தருடைய சித்தத்தின் பிரதான சித்தம் எது? என்ன சித்தம்? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய சித்தங்களின் மேலான பெரிய சித்தம். ஏன்னா ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அப்ப அதான் அவருடைய பெரிய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான கருவிகள் தான் நாம. அதனாலதான் ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது சொன்னாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதுக்கடுத்து என்னது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அது வரணும்னா என்ன செய்யணும்? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த சித்தம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். அதான் தேவனுடைய பிரதான சித்தம். அந்த சித்தம் தான் நம்முடைய ஜெபமா மாறணும். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொன்னாரு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நம்ம ஃபர்ஸ்ட் பிரேயர் பாயிண்ட் அதுல இருந்து தான் வருது. அதுல இருக்க டீட்டெயிலாம் கொடுத்துட்டு கடைசியா முடிக்கும் போது என்னாத்மாவை சொல்றதுக்கு முன்னாடி அகில உலகத்தை ரட்சித்து விடும் ஆண்டவரேன்னு மொத்தமா முடிச்சு நம்ம கிளம்பி போயிடுவோம். அதனாலதான் பல நேரங்கள்ல என்ன செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகி நிக்குது. புரியுதா இல்லையா? மேல என்ன செய்யல, பாஸ் ஆகல. ஆகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க எல்லாரும் பாஸ் ஆயிரணும். ஹல்லேலூயா, ஆமென். தேவ சித்தத்தை நம்ம செஞ்சணும். கர்த்தர் சொல்றார், எல்லாமே இருக்கட்டும், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா நன்றாய் அறிந்திருக்கிறார். அவருக்கு நல்லாவே தெரியும். உங்கள் வாயில் வார்த்தை பிரவாதத்திற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய நினைவுகளையும் அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். ஆனால் நம்ம விட மாட்டோம். ஒவ்வொரு நாளும் அதை அப்படியாச்சும் அந்த கேஸ் ஃபைலை இப்படியே திருப்பிடுங்க ஆண்டவரை, அதை சொல்லிடுங்க, சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஆனால் அவர் சொல்ற அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், எதுக்காக? நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். அப்ப வாசிங்க மத்தேயு 13வது அதிகாரம் வசனம் 3 to 8 வரைக்கும். மத்தேயு 13வது அதிகாரம். அவர் அநேக விசேஷங்களை உவமையாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதிரி சில நேரங்களில் ஒரு வார்த்தையை சொல்லுவார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இதுதான் பிரசங்கிமார்களாகிய எங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே கட்டளை. நீ பிரசங்கம் பண்ணு, காதுள்ளவர்கள் கேட்கட்டும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இங்க இருக்கிற எல்லா காதுகளும் கேட்கும் என்று. அல்லேலூயா, ஆமென். இப்ப ஒரு கனி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மரம் இருக்கணும், இல்லை ஒரு செடி இருக்கணும்.
ஆனால் அந்த செடி இருக்கணும்னா அதுக்கு ஒரு விதை வேணும். அது ஒரு விதை போடப்பட வேண்டும். அப்ப அந்த விதையை விதைக்கிறார். இப்ப விதை விதைக்கப்படுகிறது. இந்த விதையை குறித்து இங்க கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார். இந்த விதையை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்ற, அவன் விதைக்கையில் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதை புறப்பட்டுச்சு. இந்த விதை எது அப்படின்னா அவருடைய வசனம் தான் விதை. நீங்கள் அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது 18வது வசனத்துலேருந்து 23வது வசனம் வரைக்கும் வந்து அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 19வது வசனம் சொல்லுது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது, அப்போ விதை எது? கர்த்தருடைய வார்த்தை. இப்போ இந்த வார்த்தையை கேட்குறோம். இந்த வார்த்தையை கேட்டுட்டும் அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறாள். எங்கே இருக்கிறாள்? வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். வழியருகேன்னு என்ன? தோட்டத்துக்குள்ளே இல்லை, உள்ளுக்குள்ளே இல்லை. ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் பேசி கொண்டிருந்தான், ஒரு வேத பாரகன். அப்போ அவன் நல்ல ஞானமாய் உத்தரவு சொன்னதை கர்த்தர் கேட்டு சொன்னார், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல அப்படின்னு சொன்னார். அதில் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நீ தேவராஜ்யத்துக்கு உள்ளேயும் இல்லை, நீ தூரமாகவும் இல்லை உள்ளேயும் இல்லை. சிலர் வந்து இன்னும் அவுட்டாகவே இருப்பாங்க, இல்லைன்னா நியூட்ரலாக இருப்பாங்க கர்த்தரோட. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தேவைப்படும் போது அவரை கூப்பிட்டுக்குவாங்க, மற்றபடி அவர் எங்கே தான் நிற்கணும்? வெளியே தான் நிற்கணும். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். பலருடைய வீட்டில் பிரச்சனை என்னன்னா, அவர் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். நம்மால் கதவை மூடிட்டு வேறு பக்கம் அவருக்கு கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொன்னீரேன். ஆனால் அந்த போஜனம் அவரோடு சாப்பிடுவது என்பது என்ன? வாசிங்க யோவான் 4:34. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. எது அவருடைய போஜனம்? அவருடைய சித்தத்தை செய்து என்னை அனுப்பினவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. தேவனை தெரிந்து கொண்டோம் என்று சொல்லிட்டோம். பல நேரங்களில் பலருடைய வாழ்க்கை எங்க இருக்குன்னா, தோட்டத்துக்கு உள்ள இல்ல, வழி அருகே, தோட்டத்துக்கு வெளியே இருக்கு. தோட்டத்துக்கு வெளியே இருக்கு. என்ன அப்படின்னா, இயேசு வெளி நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஏனெனில் அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம வாழ்க்கையை அனுமதிக்காத வரைக்கும் இயேசு எங்க தான் நிறுத்தி வச்சிருக்கிறோம்? வெளியே தான். வந்து இயேசு கூப்பிடுகிறார், சொல்றார், நான் இப்பொழுதுதான் படுத்தேன், இப்பொழுதுதான் என் வஸ்திரங்களை களைந்தேன், இப்பொழுதுதான் நான் என் கால்களை கழுவினேன். அவர் தட்டிட்டு இருக்கிறார், என் புறாவே, என் உத்தமியே, என் ரூபவதியே. அப்படிதான் காலையில் நிறைய பேரை தட்டுறார். ஆனால் நம்மால் திரும்பி படுத்துட்டு இன்னொரு சவுண்டு வருது, நீ பலவீனமாக இருக்க, உன் தூக்கம் பத்தாது, 8 மணி நேரம் தூங்கலன்னா நீ 70 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ முடியாது, இப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று கொடுத்து திரும்பி படுக்க வைக்குது. உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? இப்போ தட்டின கர்த்தர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் அன்பு பொங்கி எப்போ? 6 மணிக்கு மேலே, 6 மணி 6:30க்கு மேலே சூரியன் இப்படி லேசாக எந்திரிச்சதுக்கப்புறம் அன்பு பொங்கி, என் ஆண்டவரே, என் தேவனேலாம், என் நேசரை காணோம். பலருடைய வீட்டில் நேசரை காணோம். ஏன்னா கதவை தட்டும்போது கதவை திறக்கலை. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். வசனம் எல்லாம் தெரியும், ஆனா எப்ப கூப்பிடணும்னு சொல்லியிருக்காருன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்ப கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துக்கு போகணும். 70 வருஷத்துல 65லயே போனா ஒன்றும் பெரிய நஷ்டம்லாம் இல்லை. இந்த பூமிக்காக நம்ம எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் சரி, ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். ஆனால் போக வேண்டிய இடம், டெஸ்டினேஷன் ரொம்ப முக்கியம், சேர வேண்டிய இடம் ரொம்ப முக்கியம். இல்லையா? உங்களுடைய சரீரத்துக்கும் தேவன் தான் ஆண்டவர். டாக்டர் சொல்றதை நம்புறதை பார்க்கலாம், தேவன் சொல்றதை நம்புங்க. என்னாலே உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகுங்கிறாரு கர்த்தர். எதை நம்ப போறீங்க? 8 மணி நேரம் சரியா தூங்கி எந்திரிச்சு 80 வருஷம் உயிர் வாழ்ந்தாலும் எத்தனை பேர் நீங்க கணக்கெடுத்து பாருங்களேன். அதுவும் பெரும்பாலும் ஆஸ்பத்திரிகளுக்கு தான் வருமானமாக இருக்கு. ஏன்னா பைபிளே சொல்லுது, 70க்கு மேலே போயிட்டாலே அது வருத்தமும் சஞ்சலமுமே. நமக்கு போக விருப்பம் இல்லை தான், ஆனாலும் அவர் வரணும்னு ஆசைப்படுறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென்.
எத்தனை பேர் போக ரெடியாக இருக்கிறீர்கள்? வருவாருங்கிறதுக்கே 4 பேர் தான், போவோங்கிறதுக்கு ரொம்ப எவ்வளோ துயரம் பாருங்க. ஏன் வரலன்னு இப்போ தெரியுதா? ஏன் அவருடைய வருகை தாமதமாக இருக்கிறது? ஆக இன்னும் நம்முடைய இருதயம் இங்கிருந்து பிரியலை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நம்ம மரணம்னாலே நமக்கு கைகாலெலாம் நடுங்கிரும், ஐயோ அப்படின்ட்டு. பவுல் அதை ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அது எவ்வளோ அழகாக டெஃபினேஷன் கொடுக்குறாரு தெரியுமா? இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறார். அங்கே துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, கண்ணீர் இல்லை, காலேஜ் ஃபீஸ் இல்லை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை, மனைவியின் தொல்லை இல்லை, கணவன் மனம் திரும்ப வேண்டும் என்ற கவலை இல்லை, பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற துக்கம் இல்லை. இது எதுவும் இல்லாததுனால தான் அது பரலோகம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், அங்கேயும் போய் ஒரு குரூப் கல்யாணம் ஆகி அங்கேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பூமிக்குரிய வாழ்க்கை. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அங்கே நாம் எல்லோரும் தேவ தூதர்களை போல் இருப்போம். ஆகவே இந்த மாதிரி சில டாக்டர்லாம் உருவாகி மகிழ்ச்சியாக போயிடாதீங்க, சரியா? அங்கேயும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இருந்தால் நிம்மதியாக இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அதை தான் இங்கேயே கர்த்தர் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதோட நீ போனீங்கன்னா அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, இது எதுவுமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை. ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. போகும்போது போய்க்கலாம், இருக்கிற வரைக்கும் அவருக்காக போங்க அப்படிங்கிறார் கர்த்தர். நீங்கள் போய் எடுத்தோடனே அங்கே போக வேணாம், முதல்ல இங்கே போய் என்ன செய்யணும்? கனி கொடுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ அந்த கனி கொடுக்கறதுக்கு எங்கே இருக்கணும்? தோட்டத்துக்கு உள்ளே இருக்கணும். ஏன்னா அங்கே தான் எஜமான் இருப்பார். அங்கதான் என்ன செய்வார்? மண்வெட்டியை கொஞ்சம் எடுப்பார். அங்கதான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, கத்தியை கொஞ்சம் எடுப்பார். இந்த 2 எடுக்கிறது ரொம்ப நல்லது. கத்தி எடுத்தார்னா கிளை நறுக்குவார், மண்வெட்டி எடுத்தார்னா கொஞ்சம் தேவையில்லாத புல்லெல்லாம் செதுக்கி கொஞ்சம் உரம் போடுவார். நமக்கு அது விருப்பம் இல்லை, அதனால தான் வெளியே போயிடுறோம். வெளியே போனால் காட்டு செடியாக மாறிடுவோம், எந்த கவலையும் இல்லாமல். யாரும் கேட்கக்கூடாது, யாரும் என்ன எதுவும் பண்ணக்கூடாது. நானே ராஜா, நானே மந்திரி, அப்புறம் எங்கே போக வேண்டியதான்? ஏன்னா வழி அருகே விதைக்கப்பட்டால் யார் தூக்கிட்டு போயிடுவா? பறவைகள். அந்த பறவைகள் யாரு? 18 மத்தேயு 13வது அதிகாரம் 18 வாசிங்க, 18-19. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவன் வழியருகே விதைக்கப்பட்டவன். யார் பொல்லாங்கன்? பைபிள் சொல்றது உலகம் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. அப்ப அந்த பொல்லாங்கன் யாரு? யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? பிசாசு. அப்ப நான் கர்த்தருக்கு உள்ள இருக்கணும், வெளியே இருக்கக்கூடாது. அப்ப நான் கர்த்தருக்கு உள்ள இருக்கணும்னா நான் தோட்டத்துக்கு உள்ள இருக்கணும். வழி அருகே போய் இருக்கக்கூடாது, உள்ள வரணும். 1 யோவான் 3:8 வாசிங்க. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அப்ப நான் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் உள்ள இல்லை, வெளியே இருக்கேன்னு அர்த்தம். நான் இயேசுவை உள்ள விடாம கதவை சாத்தி வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஒன்று அவர் வரணும் அப்படின்னா நான் கதவை அங்கே திறக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? சாத்தானை வெளியே அனுப்பணும். 2 பேரையும் ஆளுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்து வச்சிடலாம்லாம் முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு நாள் என் மகிமையை வேறொருவனுக்கு என் துதியை விக்கிரகங்களுக்கும் கூடன்ட்டார். சாத்தானோட அவர் பங்கு போட மாட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் 2 பேரில் ஒரு ஆள் தான் இருக்கணும். யார் இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு தான் நமக்கு முழு சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பூரணமான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன செய்யணும்? யார் இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அந்த சுதந்திரத்தை கடைசி வரைக்கும் ஆதாமுக்கு கொடுத்த சுதந்திரத்தை இன்ன வரைக்கும் பறிக்கவே இல்லை. என்ன நன்மையும் தீமையும் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன் இல்லையா? எதை தெரிந்து கொள்வாயோ அதனுடைய விளைவை நீ பெற்றுக்கொள்வாய் அப்படிங்கிறார் கர்த்தர். இன்றைக்கு வழி அருகே இருக்கிறோமா, உள்ள இருக்கிறோமா? அப்ப நான் உள்ள இருக்கணும். அப்ப உள்ள இருக்கணும்னா என்ன செய்யக்கூடாது? சாத்தான் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, தேவன் என் வாழ்க்கைக்குள்ள வரணும். இயேசு என் வாழ்க்கைக்குள்ள வந்தா நான் அவருடைய தோட்டத்துக்குள்ள போறேன். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள, கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லை. எங்க இருக்கணும்? உள்ளே இருந்தால் என்ன ஆயிருக்கணும்?
எல்லாம் புதிதாயின. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழையவைகள் ஒளிந்து போயிருக்கணும். இன்றைக்கு உங்கள் பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டது அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்போ உங்களுடைய பழைய சுபாவம் அப்படியே இருக்குதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுச்சுன்னா அடுத்து என்ன நடக்கணும்? கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உண்மையாகவே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டீர்களா? இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். இப்ப நான் வாழ்றது யாருக்காக வாழ போறேன்? எத்தனை பேர் உண்மையாவே சொல்றீங்க? ஆமென். கிறிஸ்துவுக்காக தானா? அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? நம்ம எல்லாரும் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்னாடி நிற்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம எல்லாரும் செஞ்சதெல்லாம் HD குவாலிட்டியோட கர்த்தர் காண்பிப்பார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் படைச்ச இந்த சிறுமூளையை வச்சுக்கிட்டே இவ்வளோ வேலை செய்கிறோமே, நம்மளையே படைச்ச அவர் எவ்வளோ வச்சிருப்பாரு. நம்ம எல்லாம் இந்த என்னன்னா அவர் ஏதோ ஒரு எல்லாத்தையும் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சு, ஏன்னா ஒரு சுருள் வர கண்டேன். அந்த நாட்களில் மனிதர்கள் என்ன பயன்படுத்தினாங்களோ அதைத்தான் காட்ட முடியும் அவர்களுக்கு, அதுதான் புரியும் அவங்களுக்கு. ஆகவே என்ன செய்தாங்க, நம்ம கடைசி நாட்கள்லாம் அறிவு பெருகி போகும். அப்போ கர்த்தர் இந்த மூளையில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கிறார். ஏன்னா இன்னும் மனிதன் தனக்கு கொடுத்த மூளையவே முழுசாக பயன்படுத்தலையாம். உண்மை அதுதான். அப்போ இந்த குறைந்த அளவில் நம்ம பயன்படுத்திட்டோம். கொஞ்சம் சயின்டிஸ்டுகளுடைய மூளையெல்லாம் இது பண்ணும் பொழுது அவங்க மற்ற மனிதனுடைய பயன்பாட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய மூளையுடைய இதெல்லாம் அது கொஞ்சம் சராசரி மனிதர்களுடைய இதை விட ஐக்கியவை விட அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத என்ன செஞ்சுருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது இன்னும் முழுசாகவே இதுக்கு தேவன் நம்மளை வெறும் மண்ணில் படைச்சு வச்சிருந்த கொஞ்சம் மூளையில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுலேயே இவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சிகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நம்மளையே படைத்த கர்த்தர் ஒரு மாங்கொட்டையை போட்டு ஒரு மாமரமாக வளர்த்து அதை ஒரு பழத்தை பிடிங்கி சோப்புறதுக்கு நமக்கு 10 வருஷம் ஆகுது. எல்லாம் உண்டாக கிடவுதுன்னா அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் உருவாக்குன கர்த்தருக்கு இது எம்மாத்திரம் இல்லையா? ஆகவே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை பெறும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டிய ஒரு நாள் கட்டாயம் வருகிறது. ஆகவே அவரை சந்திக்க நாம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். தேவ பிள்ளைகள் இந்த பூமிக்கும் இந்த உலகத்துக்கே ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபம் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறோம். மறுரூபம் ஆகுதல் தான் அதுதான். இந்த புது சிருஷ்டினா என்ன? இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாச்சு. இனி நான் வாழ்றது இயேசுக்காகத்தான். அப்படின்னா இங்க பைபிள் சொல்லுது, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்ப இந்த உலகத்தை போலவே உலக மனிதர்களை போலவே வாழ்க்கை இருந்துச்சுன்னா நான் இன்னும் உள்ள வரல, வழியருகே தான் இருக்கேன். தேவனுக்கு பிரியமும் எனக்கு என்ன பிரியமோ அதன்படி வாழ்றதில்லை. கர்த்தர் சொல்வார், உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றையும் தேவன் நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் கண்ணின் காட்சிகளில் நெஞ்சின் வழிகளிலும் நடக்கவில்லை? நான் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கொஞ்சம் அல்லேலூயா கிடைக்குது. உங்க எல்லாருக்கும் தேவ தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? பைபிள் சொல்லுது, மத்தேயு 18:10 சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதிருங்கள், இவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். எப்ப தரிசிக்கிறார்கள்? எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். அப்படின்னா என்ன? நம்ம சிறு மூளையில 2 தூதர்கள் தான். ஏறுறதுக்கு ஒரு ஆளு, இறங்குறதுக்கு ஒரு ஆள். இவ்வளவுதான் நம்ம சிந்திப்போம். தேவ தூதர்கள்னு போட்டிருக்கு. அப்படின்னா நமக்கு ஒரு செட் ஆஃப் தூதர்கள் இருக்காங்க. ஒரு தூதர்கள் ஒரு பெரிய சேனை இருக்கிறது, நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம விசேஷித்தவர்கள், அவருடைய பிள்ளைகள் இல்லையா? அவர்கள் எனி டைம் நம்ம கூட தான் இருக்கிறாங்க.
நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தூதர்கள் இருக்காங்க, நமக்கு போதிக்கிறதுக்கு தூதர்கள் இருக்கிறாங்க. அறிவை உணர்த்த நான் வந்தேன் அப்படிங்கிறார் இல்லையா? செய்திகளை கொண்டு வருகிற தூதர்கள் இருக்கிறார்கள், யுத்தத்தை நடத்துகிற தூதர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய ஜெபங்களை கொண்டு போகிற தூதர்கள் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தப்படுகிற தூப வர்க்கத்தை சுமந்து கொண்டிருக்கிற தூதர்களை நான் அங்கே கண்டேன் என்று யோவான் சொல்லுகிறான் பரலோகத்திலே இல்லையா? நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கொண்டு போகிற தேவதூதர்கள் இருக்காங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருந்து என்னத்தை ரெகுலரா கொண்டு போய்கிட்டு இருக்காங்களோ, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அத்தனையும் மேல போகுது. எத்தனை பேருக்கு தெரியுது? ஆமென். ஆகவே ஜாக்கிரதையா இருங்க. எல்லாமே அங்க தெரியும். அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. சரியா? ஆகவே எல்லாம் அங்க போய்கொண்டிருக்கிறதுனால உங்களுக்காக தேவ தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு என்ன செய்யணும்? இங்க இருக்கிற வரைக்கும் என்ன செய்யுங்க? கர்த்தர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லை. என்னை கண்காணிக்கக்கூடிய கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமா இருக்கிறது. நான் என்னவா வேணாலும் இருக்கட்டும், கண் இங்க இருக்கு, மறந்துடாதீங்க. எங்க போனாலும் சரி, அவருடைய சிசிடிவிக்கு எதுவும் தப்ப முடியாது. அது ஆன்லைன்ல எல்லாம் இயங்குறது இல்லை. அதுக்கு பேட்டரி என்ன செய்யாது? டவுன் ஆகாது. சரிங்களா? அது நீங்கள் இருளும் வெளிச்சமும் சரி, அது லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேமரா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்லாம் இல்லை. அது எல்லாமே ஒன்று தான். அவருக்கு இருளும் வெளிச்சமும் சமமாக இருக்கும். ஆகவே என்ன செய்யக்கூடாது? அந்தரங்கத்தில் இருக்க ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நியாயத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதையும் அறி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய ஒவ்வொன்றையும் கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறதுனால நம்ம டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். கர்த்தருக்கு முன்னாடி அறியப்படாத ரகசியங்களை வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்பதனால நாம் தேவனுக்கு முன்பதாக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நாம எங்க இருக்கிறோம்? நான் கர்த்தருக்காக கனி கொடுக்கணும். அவர் கனி கொடுக்கணும்னா அவர் என்னை சுத்தம் பண்ண வேண்டும். அவர் என்னை சுத்தம் பண்ண வேண்டும். அந்த 15வது அதிகாரம் ஒரு 1-2 வாசிங்க. யோவான் 15வது அதிகாரம் 1-2. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அந்த 3வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் மெய்யான திராட்சை செடி, அவருடைய பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அநேக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன பண்ணுகிறார்? சுத்தம் பண்ணுகிறார். தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். கதறான், பாவம் செஞ்சுட்டான், பாவத்து நிமித்தம் கதறான். ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னில் கட்டளையிடும். ஆண்டவரே இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தான் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அப்ப இன்றைக்கு சுத்தம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஏனெனில் கர்த்தர் சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஏன் உள்ள வர முடியல? ஏன் வெளியவே நிக்கிறோம் தெரியுமா? உள்ள வந்தா அவருடைய வெளிச்சம் நம்மேல் வீசும். அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அதற்கு காரணமாயிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கேட்கிறார், நீ வெளியே இருக்கிறியா, உள்ள இருக்கிறியா? இன்றைக்கு வழி அருகே இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கல. வழி அருகே இருந்தால் அதோட ரிசல்ட் என்ன? வழி அருகே இருந்தா ரிசல்ட் என்ன? ஒண்ணு போலதான் தெரியும். வழி அருகே இருந்தா ரிசல்ட் ரொம்ப ஆபத்து. மத்தேயு 21:19 வாசிங்க. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகள் அன்றி ஒன்றொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அல்லேலூயா. என்னையா இது? ஒரு சபை நாள்ல நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க எல்லாம் வாழ்ந்து சுகித்திருப்பீங்க, உங்களை எல்லாம் கர்த்தர் பெருக வைப்பார் அப்படின்னு ஒரு சொல்லாம பயமுறுத்தி திகிலடைய பண்ணி என்ன செய்யறது? தேவன் அவனவே அழைத்தது எப்படியோ, அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ அப்படியே அவனவன் பிரசங்கிக்க கடவன். அது இல்லையா? ஆமென். என்னுடைய நோக்கம் நீங்க இந்த பூமியில மில்லியனர் ஆகிறது இல்லை.
எனக்கு தேவை என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்தில் என்ட்ரி கார்டு போட்டுறணும், எல்லாரும் என்ட்ரி ஆகணும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா நேசிக்கவில்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. என் பிரசங்கத்துக்கு நான் எங்கள் எஜமானுக்கு கணக்கு கொடுக்கணும். அவர் சொன்னதை நான் பேசி கொண்டிருக்கிறேன். வழி அருகே இருந்துச்சு, மரமா வளர்ந்துருச்சு, மரமா வளர்ந்துருச்சு. ஏன்னா வழி அருகே தானே இருக்கு, ஓர தண்ணியில் அதுவும் வாங்கிருச்சு, இலையெல்லாம் வந்துருச்சு, இலையெல்லாம் இருக்குது, நல்லா இலையெல்லாம் சலசலப்பா தெரியுது. தேவன் வர்றார், அவர் என்னதை பார்ப்பாரு, கனியைத்தான் பார்ப்பார். கனியை பார்க்கிறாரு, அது நடிச்சுக்கிட்டு இருக்கு, சூப்பரா நடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. தேவன் வருவார். ஒரு குரூப் தான் சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. கர்த்தருடைய ஆன்சர் என்ன தெரியுமா, உங்களை நான் அறியேன். ஏன் நீ தோட்டத்துக்குள்ளேயே இல்லை, ஏன் தோட்டத்துல நீ இல்லைன்னா, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள், உன்னுடைய கிரியை சரியில்லை, அதனால நீ என்னோடு இல்லை, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அவன் வழி அருகே இருந்தான், தேவனுக்குள்ள வர முடியல, தேவனுக்குள்ள வர முடியல. ஏன்னா அவருடைய உபதேசத்தை கேட்க மனமில்லை. உபதேசத்தை கேட்க, ஏன் உபதேசம் என்ன பண்ணுது, சுத்தம் பண்ணுது. கத்தி என்ன பண்ணும், தேவையில்லாத கிளையெல்லாம் வெட்டும். வீட்டில் வச்சிருக்கிற தோட்டத்தில் தேவையில்லாதெல்லாம் வெட்டுவோம். சின்ன ஒரு செடியை வச்சிருந்தா கூட அங்கே எங்கேயும் போனுச்சுன்னா வெட்டுவோம் இல்லையா. காட்டில் அது பாட்டுக்கு வளரும். ஆகாத காட்டு செடியா போறதுக்கு நம்மளை கத்தர் வைக்கல, நட்குல திராட்சை செடியாய் கத்தர் நம்மை நட்டு வைத்திருக்கிறார். அப்ப திராட்சை செடியாய் வைச்சிருக்கிறான்னு நான் பலன் கொடுக்கணும். கர்த்தர் வருவார். வழி அருகவே நின்றுகிட்டு இருந்தனா, ஒரு நாள் வரத்தான் போகுது. உள்ள இருக்க மரம் மாதிரிதான் வெளியே இருக்க மரமும் தெரியுது. தேவனுக்குள்ள இருக்கிறவனும் இல்லாதவனும் ஒன்று போலதான் தெரிகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். ஹல்லேலூயா. இங்க எல்லாரும் இருக்கலாம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை நான் கண்டேன். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, நீதிமான்களுடைய சபையில் பாவிகள் நிலை நிற்பதில்லை. இங்க யார் வேணாலும் வரலாம் போகலாம், நீதிமான்களின் சபை அங்க இருக்குது, பாவிகளுக்கு அங்க என்ட்ரி கிடையாது. இன்னைக்கு நாம எங்க இருக்க போறோம், வெளியே வா உள்ளவா. நான் வழி அருகே இருக்க போகிறேன். நான் வழி அருகவே இருந்தா யார் தூக்கிட்டு போவா, தேவ தூதர்கள் அல்ல, எல்லாவற்றையும் பிரித்து தேவ தூதர்கள் அழைத்து கொண்டு போவார்கள், தேவ தூதர்கள் வருவார்கள். ஆனா இங்க யாரை தூக்கிட்டு போறா, பொல்லாங்கன் சாத்தான் கட்டி இழுத்துக்கிட்டு போயிடுவான். இப்ப யார் கூட்டிட்டு போகணும், உங்களை நீங்க தான் முடிவு பண்ணணும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். முழு உரிமையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் உட்பட. பவுல் சொல்லுகிற அந்த வசனம் அடிக்கடி நான் சொல்லி சொல்லி ஜெபிச்சுக்குவேன். மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாதபடி என்னை அடக்கி ஒடுக்கி நான் கீழ்படுத்துகிறேன். ஆண்டவரை பேசுற வார்த்தைக்கு நான் உண்மையா இருக்கட்டும். என்னுடைய நோக்கம் ஒண்ணுதான், திரளான ஜனங்களை கர்த்தர்கள் நடத்தணும் அப்படிங்கிறது எனக்கு செகண்டரி தான். என்னுடைய ஃபர்ஸ்ட் நோக்கம் என்னன்னா, நான் பரலோகத்துக்கு போகணும். அதுதான் என்னுடைய மேஜர் கோல். அதுதான் ஃபர்ஸ்ட். நான் உள்ள போகணும், அப்புறம் நிறைய பேரை கூட்டு போகலாம். நானே போகாத ஒண்ணுக்கு என்ன செய்ய முடியாது, வழிகாட்ட முடியாது. ஆகவே பிரதானமா அதைத்தான் நானும் விரும்புகிறேன். ஆகவே இந்த நாள்ல அருமையான தேவ பிள்ளைகளே, எங்க இருக்கக்கூடாது, வழி அருகே இருக்கக்கூடாது. ஏன், உள்ள வரணும். உள்ள வந்தாதான் அவர் சுத்தம் பண்ணுவார். வெளியவே இருந்தானா நான் என் இஷ்டத்துக்கு வாழ்றேன்னு அர்த்தம். மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இவைகள் தேவனால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். இன்றைக்கு நான் எதுக்கு அழைக்கப்பட்ட, அவருடைய சித்தத்தை செய்யணும்னா, அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டுமானால் நான் அவரிலும் அவர் எனக்குள்ள இருக்கணும். அதுதான் அந்த வசனத்தில் அவர் அங்க சொல்லிட்டு, அதே யோவான் 15வது அதிகாரத்துல தேவன் பதில் அளிக்கணும்னா இன்னும் ரூல்ஸ் இருக்குது. யோவான் 15 வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும், அப்ப முதல்ல அவர் எனக்குள்ள, அடுத்து நான் அவருடைய வார்த்தையில் அவர்ல நிலைச்சிருக்கேங்கிறது வேற என்ன? அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப தேவன் என்ன செய்தாரோ, தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதன்படி நான் வாழ்ந்தால் அவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள்ள இருக்கிறேன். அப்ப நான் வழி அருகே இல்ல, உள்ள வந்திருக்கேன்னு அர்த்தம். நான் உள்ள வந்திருக்கேன்னு அர்த்தம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, என் உபதேசத்தினாலே நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? சுத்தமாய் இருக்கிறீர்கள். உபதேசத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிள். சுவிசேஷம், இயேசு எனக்கு என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு கேட்டா தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் சுவிசேஷம். இயேசுவுக்கு நான் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் உபதேசம். என்ன வேண்டும் உங்களுக்கு சொல்லுங்க? உபதேசம். அப்ப நீங்க என்ன சுவிசேஷகனா பார்க்காதீங்க, அல்லேலூயா, உபதேசியாவே பார்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார், அல்லேலூயா. ஏன்னா அதுதான் என்ன செய்யுமா, உபதேசம் என்ன பண்ணுமா? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் யாரால் அருளப்பட்டிருக்கிறது? தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. இது வேற எந்த மனுஷனாலும் இல்லை. 1600 ஆண்டுகள் 40 வெவ்வேறு மனிதர்களால் இந்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. எதினால்? இவைகள் ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டதினால் தான். ஒரே அதனாலதான் ஆதியாகமத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் 1600 ஆண்டுகள் வித்தியாசங்கள் இருக்கிறது. அது கிட்டத்தட்ட கிமு 1500 காலகட்டங்கள். இது கிபி 100ல் எழுதப்பட்டது. 1600 வருட வித்தியாசங்கள் இருக்கு. இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தினும் ஒன்னா கனெக்ட் ஆகும். அதை ஒன்னா கனெக்ட் பண்ணுவார் கர்த்தர். எப்படி? அது ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டது. அந்த எஜமான் எப்பொழுதும் இருக்கிறார். இதை அளித்த மெய்ப்பன் எப்பொழுதும் இருக்கிறார். மனிதர்கள் மாறினார்கள், மனிதர்கள் மறைந்தார்கள். தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. சிறு வயது முதல் உனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்ல எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? இப்ப நமக்கு என்ன, இயேசு என்ன தருவார்? இப்ப உங்களை சிலருக்கு கவலையா இருக்கலாம், எப்ப அந்த கூட்டத்துக்கு வந்து ஏதாவது அவர் செய்வார்னு நம்பி வந்தா நாங்க என்ன செய்யணும்னே பயமுறுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா, அவர் செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன செய்வாருங்கிறதுல மாற்றமே இல்லை. ஆனா என்ன செஞ்சா செய்வாருங்கிறது தான் இங்க முக்கியம். அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்களும் பாக்கியவான்கள் தான் என்று விசுவாசிக்கிறேன். புரிந்து கொண்டால் நீங்கள் இன்னும் சிறந்த பாக்கியவான்களாய் மாறிவிடலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க, புரியாதவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை, யாரும் தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக சில நேரம் அப்படி கேட்க வேண்டியதா இருக்கு. என்ன செய்யுது? பிரசங்கிகளாகிய எங்களுக்கு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அதுக்காக அப்பக்கப்ப நாங்கள் என்ன செய்யணும், அலர்ட் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தது போதும், அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட அவர் உயிர்ப்பித்து விட்டார். ஒரு உயிர்ப்பிக்கப்பட்டவனாக, சிலுவையில் அறையப்பட்டவனாக, இனி பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று நாம் அறிந்தவர்களாக முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனிதனை கலைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டு வாழும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க அல்ல. தேவனுக்கு எது பிரியம், தேவனுடைய பார்வையில் எது நன்மை, எது அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இல்லதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுமாறு தான் உபதேசம் தேவை. என் பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை கர்த்தருக்கு. 40 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், ஆளுக்கு ஒரு மனைவின்னு வச்சுக்குவோம். 12 லட்சம் பேர், கீழே கணக்கெடுக்காத பேர் ஒரு 6 லட்சம் பேர் வச்சுக்குவோம். 20 வயசு கீழே இருக்க ஆளுகளை கணக்கெடுக்கல, ஒரு 18.
நாம் இருவர் நமக்கு இருவர்னே வச்சுக்குவோம் ஒரு குடும்பத்துக்கு, அதுவே ஒரு 12 வந்துருச்சு. ஸோ 18, 12, 30 வயசான ஆள்லாம் என்ன கணக்கில் சேர்க்கறது? சரி, இப்போ எல்லாம் ஒரு 40 லட்சம் 30 லட்சம்னே வச்சுக்கோங்க. 30 லட்சம் பேரை நடத்தின ஒரு பாஸ்டருக்கு பேர் தான் மோசே. திடீர்னு அந்த ஆளுங்க மண்ணாவை சாப்பிட்டு டென்ஷன் ஆகிட்டேன். என்னதான் இருந்தாலும் டெய்லி மண்ணா சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் தானே இல்லையா? உங்களுக்கே டெய்லி என்ன திடீர்னு இப்போ அதிரசமாக ரெகுலராக உங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? சீக்கிரமாக சுகர் வந்து போக வேண்டியதுதான். கரெக்டா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு மண்ணாவை சாப்பிட்டு சாப்பிட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க மக்கள். எங்களுக்கு என்ன ஒரு வெள்ளைப்பூண்டு இல்லை, வெங்காயம் இல்லை, இதை சொல்லியே பரலோகம் போகாமல் போன ஆள் ஏகப்பட்ட பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அற்பமான காரணங்கள்னால தான் போகாமல் போனாங்க. என்னது? வெள்ளைப்பூண்டு இல்லை, வெங்காயம் இல்லை, கொம்மட்டிக்காய் இல்லை, வெள்ளரிக்காய் இல்லை. இந்த அற்பமான இந்த 4 சொல்லியே சோத்துக்காக செத்தவன் தான் நிறைய பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமாக இருந்துக்குங்க அருமையான தேவ பிள்ளைகளை. அப்போ இப்போ பாஸ்டிங் இருந்து ஜெபிங்க, ரொம்ப நல்லது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கர்த்தர் வந்து கேட்குறார் சாப்பாடு. ஆண்டவரே வந்து மோசேக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி கர்த்தர்ட்ட என்ன கேட்டார்னா, ஆண்டவரே நானா இவர்களை பெற்றேன், நானா இவங்களை பெற்றேன், என்னை படுத்துகிற பாடு தாங்க முடியலை. 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களை வச்சு சிலரால் சமாளிக்க முடியலை. உங்கள் ஊழியக்காரர்கள் மேலே கொஞ்சம் பரிதாபம் கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தரும் தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபம் கொள்ளுகிறார்னு ஒரு வசனம் சொல்லுது. சரிங்களா? அதனால அவர் அது சரியில்லை, அவர் நின்றது சரியில்லை, என்னை பார்த்து சிரிக்கலை, எங்கள் வீட்டுக்கு வரலை. மனுஷன் தாங்க, அவங்களும் மனிதர்கள் தான். சரிங்களா? கொஞ்சம் வர முடியாமல் போயிருக்கும். நேராகவே வந்து வாங்க பாசன்னு கூப்பிடுங்க. இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அவரெல்லாம் இப்போல்லாம் முந்தி மாதிரி இல்லை அப்படின்னா, இப்போ ஆள் கூட வந்துட்டு அவர் போக முடியலப்பா, நீங்கள் கொஞ்சம் நல்ல மெச்சூர்டான விசுவாசியாக இருப்பீங்க, சரி புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இயேசு வந்தாராம். இயேசு வருவார் சபையில் நடுவில். சரிங்களா? இயேசு வந்தார் ஒரு சபையில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பார்த்தோன்னா பயங்கரமாக அப்படின்னானா, உடனே அவனை வந்து கட்டி புட்டிச்சு முத்தம் கொடுத்து போயிட்டார். அடுத்த ஒருத்தன் அங்கேருந்து பார்த்து அப்படி கையை காமிச்சானா, அவனு கையை காமிச்சு நல்லா இருக்காளா, ஓகே. இன்னொருத்தன் அப்படி பார்த்தானா, இவரும் பார்த்தாரு, ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டார். தூதர்களுக்கு ஒரே சந்தேகம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இந்த 3 பேருடைய கதை அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, முன்னாடி இருந்தானே அவனை எப்பயும் நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்டா, அவன் எப்பயுமே நான் அவனை தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லை அவன் டென்ஷன் ஆகிடுவான், ஆள் காணாமல் போயிடுவான். முதல் வசதியில் இருப்பான். ஐயா உங்களை சொல்ல இல்லைங்களா, சும்மா அந்த ஸ்டோரியில் சொன்னது. சரிங்களா? அவன் இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். ஆனால் நான் அவனை கொஞ்சம் ஜபத்தை கேட்கல, அவன்கிட்ட ஜபத்துக்கு பதில் கொடுக்கல, அவன் தேவையை சந்திக்கலைன்னா அவன் ஆள் காணாமல் போயிடுவான். அதனால் அப்போக்கப்போ அவனை தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 2வது இருக்கான்ல, அவனை வந்து அப்போக்கப்போ சந்திச்சா போதும். யாராவது திடீர்னு என்ன பண்ணுவான், சூறச்செடிக்கில் உட்காந்து போதும் ஆண்டவரே ஜீவன் எடுத்துருன்றுவான். அப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் தூதன் அனுப்பி சாப்பாடை கொடுத்து ஆளை கொஞ்சம் தட்டி கொடுத்து தூக்குனா போதும். அடுத்தவன் அப்படி இல்லை, அவன் என்னோடு சஞ்சரிக்கிறவன். அவனுக்கு தெரியும் நான் பார்த்தாலும் பார்க்காட்டி நான் அவன் கூட தான் இருக்கேன்னு அவனுக்கு தெரியும். நீங்கள் எந்த கேட்டகரி? புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எப்படியாவது இயேசுவோடு இருந்து விடுங்கள், ஏனெனில் அவர் வருவது கூட்டிட்டு போகணும். வருவார், அவர் வருகிறார். மறுபடியும் அவர் சிலுவையில் அறையப்பட வரவில்லை, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். இது பைபிளில் தான் இருக்குது. எத்தனை பேர் போக ரெடி? 2 பேர் வயலில் இருந்தார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். 2 பேர் எந்திரம் அரைத்து கொண்டிருந்தார்கள். அவ்வளோத்தான். நம்ம யாருங்கிறது நமக்கே தெரியும், வேற யாரும் சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் தேவ தூதர்கள் வந்து உங்களுக்கு விளக்க தேவையில்லை, நமக்கே தெரியும். ஆகவே எது எப்படியோ அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள், அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் வழியருகே நிற்காதையே கொஞ்சம் உள்ள வாங்க. சரியா? ஆகவே என் பிரச்சனை என்ன ஆண்டவரே, என் கண்ணீர் என்ன ஆண்டவரேன்னு வெளியவே 2 கோவத்தில் நிற்காதீங்க, உள்ள வாங்க, பார்த்துக்கலாம். தம்முடைய ஏக சுதன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நமக்கு ரட்சிப்பு ஃப்ரீ இல்லையா? ரட்சிப்பு ஃப்ரீ. இது கிரியைகளால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த இலவச ஃபேன்லாம் கொடுத்தாங்க, எங்கே வேணாலும் ஓடும், ரோட்டில் ஓடும், வீட்டில் மூலையில் ஓடும், எந்த இடத்துல வேணாலும் ஓடும். அது கீழே விழுந்துக்கிட்டு கூட ஓடும், எப்படி வேணாலும் ஓடும், அது எந்த வேணாலும் ஓடும். ஆனால் அதுவே காசு கொடுத்து வாங்கின கிராம்ப்டன் பேன் அது இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஏன்? அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம். நமக்கு அது மாதிரி ரட்சிப்பு ரொம்ப ஃப்ரீனால
இலவசம் இல்லையா ரட்சிப்பு. அதனால ரொம்ப அசட்டையாக இருக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்களும் நானும் மீட்கப்படாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. அதனால பைபிள் சொல்லுது, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவிடத்தில் கேட்டவர்களால் நமக்கு அறிவிக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வரும் கோபத்துக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்வோம்? எப்படி தப்பிக்கொள்வோம்? ஆகவே நீங்கள் தப்ப வேண்டும் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறுறதுக்காக நான் பிரசங்கிக்கவில்லை. அல்லையா? ஏன்னா ஏன் பேங்க் பேலன்ஸ் ஏறணும்னே நான் ஜெபிக்கிறது இல்லை. அது எதுக்கு ஏறணும்? உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம் அப்படின்னு பைபிள் ஒரு வசனம் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? ஆமென். ஒரே ஒருத்தர் கையை தூக்கியிருக்காருங்க. அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவரே எங்கள் மடியிலே போடுமான இந்த வார்த்தை மட்டும் எழுதாட்டி காணிக்க ₹1 ஒரு ஆள் போட உண்டு. கரெக்டா? நீங்கள் கொடுக்கறதுக்கெல்லாம் பரலோகத்தில் மட்டும்தான் தருவேன்னு சொல்லியிருந்தா அவ்வளோதான். இது தெரிஞ்சுதான் கர்த்தர் பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, பார்த்துங்கன்ட்டார். ஆனால் பைபிள் சொல்லுது, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எத்தனை பேர் மிகுந்த ஆதாயத்தை பெற்றிருக்கிறீர்கள்? ஆமென். இல்லாமல் போகும் பொருள்களின் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது இல்லையே ஆண்டவரே, இது இல்லையே ஆண்டவரே. உங்களுக்கு கிடைச்ச விலையேற ரட்சிப்பு பெற்ற ரட்சிப்பு அநேகருக்கு இல்லையே. இந்த ரட்சிப்பை குறித்து எவ்வளவு சந்தோஷப்படணும் இல்லையா? இன்னைக்கு நாம அந்த ரட்சிப்பை குறித்து எப்படி கவலைப்படுறோமா? இன்னைக்கு அந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படுகிறோமா? ரட்சிக்கப்பட்டுட்டோமா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி. அதையாவது பரலோகம் பார்க்கட்டும். உங்கள் கூட இருக்க தூதர்களை நினச்சி ரொம்ப பரிதாபம் கொள்கிறேன். எவ்வளவு கஷ்டப்படுவாங்க உங்களோடையெல்லாம் இருந்துக்கிட்டு. உங்களை அசைக்கிறது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு காரியம் பாருங்க அவங்களுக்கு. உண்மையாகவே கர்த்தர் உங்களை அசைப்பார். அந்த மேல் வீட்டில் போடின ஒரு அக்னியை உங்கள் நத்தியில் போடாமலா போய்விடுவார். அப்போ ஒரு அசையும் நிச்சயமா வரக்கூடிய நாட்கள், அசைக்கப்படுகிற நாட்கள். இன்னும் ஒரு தரம் நான் வானத்தை மாத்திர பூமியை நான் அசைய பண்ணுவேன்னு சொல்லுகிற கர்த்தர் தேவன் அசைக்கத்தான் போறாரு. அன்னைக்கு உங்களெல்லாம் ஒரு குலுக்கி அனுப்பதான் போறார். அப்பொழுது எல்லாவற்றை பார்க்க கிறிஸ்துவுக்காக ஓடுகிற ஒரு நாள் வரப்போகுது. ரொம்ப தூரம்லாம் இல்லை, வெகு சீக்கிரத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்கள் இந்திய தேசத்தில் நெருங்கிக்கிட்டே இருக்கு. பார்வோன் பலத்து கொண்டே இருந்தால் தேவன் கிரியை செய்துக்கிட்டு இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்வோனுடைய பலம் எப்பொழுதெல்லாம் அதிகரிக்குதோ அப்படின்னா தேவன் ஆக்ஷன்ல இறங்கிட்டாருன்னு அர்த்தம். சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் எப்பயுமே. சுத்தி இருக்கக்கூடிய கோலியாத்து ஓவரா சத்தம் போடுறனாலே தாவீதை கர்த்தர் ரெடி பண்ணிட்டாரு, வேலையை ஆரம்பிக்க போறாருன்னு அர்த்தம். தேவனுடைய பார்வையில பார்க்க தெரியணும் ஒரு காரியத்தை. எங்க பார்த்தாலும் ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல். எல்லாம் அவருடைய கண்ட்ரோல். எல்லா சகல துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் அவர்தான். சகலமும் அவருக்கு கீழ் அடங்கி இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், பூமியின் ராஜ்யங்களின் மேல் ஆளுகை செய்து அதை தமக்கு சித்தமானவனுக்கு கொடுக்கிறவர். எல்லாம் அவருடைய கண்ட்ரோல தாங்க இருக்குது. நீங்க ஒன்றும் அப்படியே ஆஹான்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. தேவனுக்கு தெரியும் எதை எப்ப எங்க செய்யணும். ஒரே நைட் மெனே தெக்கல் உப்பாசன் என்ற ஒரு வார்த்தை புறப்பட்ட பொழுது அன்று இரவு பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தது. தானியேல் உயர்த்தப்பட்டான். அடுத்து கோரேஸ் வந்தான். தேவாலயம் கட்டப்பட்டது. தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். 200 வருடங்களுக்கு முன்பதாக கோரேஸ் என்பவன் ஒருவன் பிறக்கிறதற்கு முன்பதாகவே கோரேஸ் என்பவன் வந்து என் ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அப்பொழுது அந்த தேவாலயம் இருந்தது, பழைய தேவாலயம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய காலங்களின் தேவன் அவர். இந்த காலங்களும் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. உங்களை சுத்தி நடக்கிற எதை குறித்தும் பார்க்காதீங்க, உங்களோடு இருக்கிற கர்த்தரை பார்க்க பழகுங்கள். அதுக்கு தான் சொல்றேன், வெளியே இருக்காதீங்க. வேலைக்குள்ள வந்துட்டாதான் பாதுகாப்புதோ. வெளியவே சுத்திக்கிட்டு இருந்தா என்னைக்கு வரும்னு தெரியாது. வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போகும் அளவும் அவர்கள் உணராதிருந்தார்கள். வாரிக்கிட்டு போகிற வரைக்கும் உணரவே இல்லை.
ஆகவே அது ஒரு கண்ணியை போல உங்களை பிடித்து கொள்ளாதபடி இதோ மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க நீங்கள் பாத்திரவான்களாய் காணப்படும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று கர்த்தர் தான் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த பூமிக்காக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும். உங்கள் பிள்ளைகள் மீனை கேட்டால் நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டீங்க? பாம்பை கொடுக்க மாட்டீர்கள். உங்கள் பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் நீங்கள் நிச்சயமாக கல்லை கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். முட்டையை கேட்டால் தேலை கொடுக்க மாட்டீர்கள். அப்படி என்று அந்த கர்த்தர் அந்த வசனத்தை எப்படி கண்டினியூ பண்றாருன்னா கொஞ்சம் கடுமையாக தான் கண்டினியூ பண்ணுவார். நானும் அப்படியே கண்டினியூ பண்றேன். பொல்லாதவர்களாகிய நீங்களும் நானும், ஏன்னா நம்மளையும் சேர்த்துக்கணும் இல்லையா? உங்களை மட்டும் கையை கட்டின மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனால் பைபிள் அப்படித்தான் சொல்லுது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு பரம தகப்பனாகிய அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் இல்லையா? உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும். உங்களுடைய கண்ணீர்கள் அவருக்கு தெரியும். உங்கள் வேதனைகள் தெரியும். உங்கள் அங்கலாய்ப்புகள் தெரியும். அந்தரத்தில் நீங்கள் வெடிக்கிற கண்ணீர்கள் தெரியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இம்மைக்காக மாத்திரமல்ல, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய ஜீவனுக்காக கிரியை நடப்பீங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. இது தேவனுக்கு தெரியும். உங்க கண்ணீரை துடைப்பது கர்த்தருக்கு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் பரலோகத்துக்கு வரணும். அதான் மேட்ரு, அதான் விஷயம் கர்த்தருக்கு. நீங்களுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும். அதுக்காக தான் தன்னுடைய ஏக சுதந்திரம் பரவல் அவரை கொடுத்தார். உங்களை ரட்சிக்கும் பொழுது நீ மட்டும் வா, உன் பிரச்சனை எல்லாம் அப்படியே இருக்குன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? பேதுரு கேட்டார். கர்த்தர் சொன்னார், நீங்கள் பரலோகத்திலே என்னோட பங்கு பெறுவீர்கள் அப்படின்னு சுருக்கமா முடிச்சிட்டாரா? முடிக்கல. கர்த்தர் சொன்னார், நீங்கள் 12 பேரும் இதோ நான் வருகிற பொழுது என்னோடு கூட இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் நியாயம் தீர்க்கிறவராக என்னோடு கூட நீங்கள் இருப்பீர்கள். என் நாமத்தினிமித்தம் வீட்டையாவது நிலங்களையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டவன் எவனோ அவன் இம்மையிலே 100 துணையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. உங்க கண்ணீர்களை துடைப்பார். அது பிரச்சனை கிடையாது. அது தேவனுக்கு ஒரு செகண்ட், வித்தின் செகண்ட் போதும். வந்து கேட்ட, ஆண்டவரே என்ன செய்யறது ஆண்டவரே? இவ்வளவு பேர் என்கிட்ட வந்து இறைச்சியை கொடுன்னு கேட்கிறாங்க. திடீர்னு கர்த்தர் சொல்றாரு, அவங்க சொல்லு 1 மாதம் அளவும் அவர்கள் சாப்பிடுவார்கள். ஒரு தடவை நான்வெஜ் போடுறதே பெரும்பாடு. 30 லட்சம் பேருக்கு ஒரே அதிர்ச்சி. ஆண்டவரே, கடலில் இருக்கிற திமிங்கிலங்களை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து கொடுத்தாலும், கடலில் இருக்கிற மச்சங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாலும் போதாதே ஆண்டவரே. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற கடல் மட்டும்தான். ஏன்னா அதை தாண்டி தானே வந்திருக்கிறாங்க. இங்க இருக்க இந்த கடல்ல வலையை போட்டு மீன் பிடிச்சாலும் இவங்க இவ்வளவு பேருக்கு எப்படி ஆண்டவரே கொடுப்பதெல்லாம் பத்தாதே ஆண்டவரே. இதான் நம்முடைய பிரச்சனை. நம்ம கரத்துல இருந்தே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் இவர்களுக்கு கொடுங்கள். இப்பதான் காணிக்கை எடுத்து முடிச்சிருக்கு. எவ்வளோன்னு எண்ணி பார்த்தா 200 பணம். சோகமா சொல்றாப்புல ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 200 பணத்துக்கு வாங்கி கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் பத்தாதே. இதான் நம்ம புத்தி. நமக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே தான் நம்ம சிந்திப்போம். அப்போ ஒரு சின்ன பையன் அவன் வந்து டக்குனு தூக்கி கொடுத்துட்டான். அந்த 200 பணம் வரவே இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைலாக்கோட நிற்கிது. சிலதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டோட தான் இருக்கும். வெளியே எதுவுமே நவராது. அது மாதிரி இது நவரல. ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அது போயிடக்கூடாதுங்கிறதுக்கான கவனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நிற்கிது. அது இப்போ அந்த சின்ன பையன் அவன் பாஸ்டிங் ப்ரேயருக்கு வரும்போதே ஆயத்தமாக வந்திருக்கிறான். நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல. சரியா? அது அவங்க அம்மா அப்பாவுடைய பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாதுன்னு வந்துட்டான். அவன் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சமும் வச்சிருக்கிறான். இப்போ வந்து என்ன இருக்கிறது அப்படின்னோன்னு இந்த 200 உள்ளே வச்சிருவோம். இது இருக்கட்டும் உள்ள. இங்கே ஒரு சின்ன பையட்ட பிடுங்கி கொண்டாந்து, ஆண்டவரே இதான் இவத்தை வச்சிருக்கிறான், இவன் தான் வாண்டடாக கொடுக்க வந்திருக்கிறான். நாங்கள் கொடுக்கலான்ட்டு இவன் தான் வாண்டடாக கொடுக்க வந்திருக்கிறான். 5 அப்பவும் 2 மீன் இருக்கு. சரி கொண்டானார். அவர் கரத்துக்கு போச்சு. அவ்வளோதான். தூக்கி உயர்த்தி ஆசீர்வதித்தார். என்ன நடந்துச்சு? அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொன்ன ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கூட சாப்பாடு கொடுத்தார். அல்லேலூயா. சர்வீஸ் பண்ற ஆளுகளுக்கு கொஞ்சம் கூட கிடைக்குங்க. கர்த்தருக்கு கொஞ்சம் சேவை செய்யுங்க. கர்த்தருக்காக சர்வீஸ் பண்ணினீங்கன்னா, கர்த்தருக்காக எதையாவது செய்யுங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூட கூடையா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
தேவன் அப்படிதான் கொடுப்பார். அதனால ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்க அவருடைய கரத்தை பாருங்க, அவர் பார்த்துக்குவார். அதே நேரத்தில் கொஞ்சம் அவருடைய முகத்தை பாருங்க. கரத்திலேயே தேடுறீங்க, ஆண்டவரே உங்களுடைய கரம் எனக்கு நேராக நீட்டப்படுவதாங்கன்னா அவர் முகத்துல கண்ணீர் வடிஞ்சிட்டு இருக்கு. எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உன்னை எத்தனையோ தரம் கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்றென்று நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய முகங்களில் வழிகிற கண்ணீரை ஏன் தெரியுமா பார்க்க முடியல? வெளியே இருக்கும், அவருக்கு உள்ள இல்லாததுனாலதான் அவருடைய வழி தெரியல. ஒருவனாகிலும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால் சாவான், ஆனால் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு தான் கர்த்தர் சொல்ல, உள்ள வாங்க, அவரோடு இணைந்து நில்லுங்க. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a religion. Christianity is not a religion. It's a relationship with God. Almighty God. ஒரு பெரிய தேவனோடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறவு. அவர் உங்களை ரட்சிக்கும் போது உங்களை பக்த கோடிகள் அழைக்கல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நீங்க யார்? நீங்கள் நான் யாரு? அவருடைய பிள்ளைகள். பிள்ளையும் அப்பாவும் எப்படி இருக்கணுங்க? அண்டர் அப்பா பிள்ளைய பேசிக்கவே மாட்டாங்க, அது குடும்பம். அது அப்படியா இருக்க முடியும்? அப்பாவும் பிள்ளை எப்படி இருக்கணுங்க? ஒரு அந்நிய வேணாமா? ஒரு டெய்லி பார்த்து ஒரு 4 வார்த்தை பேச வேணாமா? எல்லா காரியங்களையும் சம்பாதிக்க வேணாமா? சொல்றாரு அவர் அப்பா. இப்போ பார்த்தாலும் அப்பா கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? அப்பாவுடைய கஷ்டத்தை கொஞ்சம் சும்மா புள்ள வளர்ந்து ஒரு அப்பாவுக்கு உதவி செய்ய வேணாமா? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஆவின் பால் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு என்ன பாருங்க? என்ன பான்லே? உங்களுக்கு பான்லே பால் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, எங்களுக்கு ஆவின் பால் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. போதும், பால் குடிச்சது போதும். கொஞ்சம் எலும்பி தேவனுக்காக கொஞ்சம் எலும்பி கொஞ்சம் ஓடுவோம். கொஞ்சம் அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க. கொஞ்சம் உள்ள வாங்க. வெளியவே பார்த்து சுற்றி தெரியாதீங்க. வசதி கிடைக்கும் போது அவருக்குள்ள வராங்க. அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தேவனோடு இணைஞ்சு வாழ்ந்து பாருங்க. 1 மணி நேரம் அவருடைய சமூகத்தில் நின்று பாருங்க. 1 மணி நேரம் வேதத்தை வாசிச்சு பாருங்க. 1 மணி நேரம் அவரை துதிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு பாருங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடித்து பாருங்கள். தேவ ஜனமே, அதில் கிடைக்கிற சந்தோஷம் எது ஒன்றுமில்லை. அதனால வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். தேவனோடு வாழ்கிற ஒரு சந்தோஷம் உள்ள வாழ்க்கைக்காக நம்மை அழைக்கிற அவர் நம்மோடு வாழ்கிறதுல விரும்புறாருங்க. அப்படியே வந்து ஆதாம படைச்சிட்டு தேவதூதர்கள்லாம் இருக்கிறாங்க. பகலின் குளிர்ச்சியான வேலையில வந்து உலாவி அவனோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார். அவன் கெட்டு போயிட்டான், விடல, மறுபடியும் தன் குமாரனையே அனுப்புகிறார். அதான் அன்பு. எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க நீங்கள் கர்த்தரை? நம்ம இந்த உலகத்தை எல்லாரையும் நேசிக்கிறோமே, ஆனா அவர் காட்டின அன்புக்கு ஈடாகுமா? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கினார். அன்பு. நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் தம்முடைய குமாரனை கொடுத்ததால் அன்பு உண்டாயிருக்கிறது. அதனால்தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொடுக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். தன்னை போய் காட்டி கொடுத்துட்டான். அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அந்த ஆளை யாருன்னே தெரியாது. வேலைக்கார மாட்டையெல்லாம் மறுதளிச்சுட்டு நான் உமக்காகத்தான் நிற்பேன் ஆண்டவரே, பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு சும்மாறான்னு கேட்காம கடைசியில் கர்த்தர் சொன்னார், சாத்தான் உன்னை சுளைகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கிட்டான்டா. ஆனாலும் நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எத்தனையோ தரை நாம் விழுந்து போன பொழுதும், நாம் அவரை காயப்படுத்தின பொழுதும், நாம் அவரை கண்ணீர் வடிக்க வைத்த பொழுதும், அவர் தம் பிதாவின் நாம் ஒருவன் பாவம் செய்வானால் கிறிஸ்து நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து பரிந்து பேசிக்கொண்டே இருந்ததுனால்தான் நானும் நீங்களும் நின்று கொண்டிருக்கிறோம். அதான் அன்பு. இன்னைக்கு அந்த அன்புக்கு நாம என்ன திருப்பி கொடுத்தோம்? பேதுருகிட்ட கேட்டார், வேற எதுவும் கேட்கல. பேதுருவே, என்னில் அன்பா இருக்கிறாயா?
பேதுரு 3 தடவை மறுதளிச்சான். 3 தடவை அவன்கிட்ட கேட்ட ஒரே கேள்வியை தான், அன்பா இருக்கிறாயா? 3ஆவது தடவை கேட்டார், இவள் எல்லாரிலும் நீ அன்பா, எனக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் எப்பயும் உன்னில் அன்பா இருக்கிறேன், எப்பொழுது நான் உன்னை நேசிக்கிறேன். தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிறீர்களா? அவருடைய அன்பை நீங்கள் உணர்வீர்களானால் நீங்க வழி அருகே இருக்க மாட்டீங்க, இந்த உலகத்துக்கு பின்னாடி இருக்க மாட்டீங்க. இந்த உலகம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, இந்த உலகத்தின் இச்சைகளும் உலகத்தின் இன்பங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்காது. வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் தேவனுடைய ஜனங்களுடைய பாடுகளை அனுபவிப்பவன் தெரிந்து கொண்டான். அருமையான தேவ ஜனமே, மறுபடியும் பாவத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையா அல்லது தேவனோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையா? எது வேண்டும் உங்களுக்கு? எதற்காக நீங்களும் நானும் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இன்னைக்கு வழி அருகே விதைக்கப்படும் உணர்வற்றவர்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க உள்ள வந்தாதான் இன்னொரு திரள் கூட்டம் வெளியே நிற்குது. நீங்களும் போய் வெளியே நின்றுட்டா யார் அவர்களை கொண்டு வர முடியும்? தேவ ஜனமே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு நீங்களே இருப்பீர்கள். ஆனால் உலகம் எப்படி போகுதோ அதே போக்குல நீங்க போனீங்கன்னா தகப்பனுடைய இருதயத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தகப்பனுக்குள்ள நீங்க வராம, தகப்பன் உங்களுக்குள்ள இல்லாம எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறீங்களே. அவர் சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து, நான் உங்களை என் சிநேகிதர் என்று சொல்லுகிறேன், சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். உண்மையான சிநேகம் என்பது என்ன? அவரோடையே இருக்கிறது. நீங்க உங்க நண்பர்கள்ட்ட தான் அதிகமா பேசுவீங்க, கரெக்டா? உங்க நண்பர்கிட்ட தான் உங்க ரகசியங்கள்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்னா அவருக்கு பயந்தவர்களுடைய ரகசியம் இருக்குதே. உங்கள்கிட்ட ரகசியங்களை பேச ஆசையா இருக்காருங்க. என்ன செய்யணும்னு உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புறாரு. அவர் என்ன வேணாலும் இந்த பூமியில செய்வாரு. அதுக்கு ஒருத்தர் வேணும். அக்கினி அனுப்பணும்னா எலியா வேணும். சூரியனையும் சந்திரன் நிறுத்தணும்னா யோசுவா வேணும். எழுப்புதல் அனுப்ப போறது அவர் தான், அவருக்கு பேதுரு வேணும். தேவ ஜனமே, அவர் தான் எழுப்புதலை கொண்டு வர போறாரு. ஆனா அதுக்கு நீங்க வேணும். அதுக்கு தான் உங்கள்கிட்ட அவர் வந்திருக்கிறாரு. வெளியே நின்றது போதும், கொஞ்சம் உள்ளவா, நான் உன்னோடு பேச வேண்டும். அவர் உறவை விரும்புகிறார், உபதேசிக்க விரும்புகிறார். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் மாற வேண்டும், எந்த நல்ல கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் மாற வேண்டும். அது உபதேசிக்கிறது, கடிந்து கொள்ளுகிறது, சீர்திருத்துகிறது, நீதியை படிப்பிக்கிறது. என்னை போதியும் ஆண்டவரை, என்னை உபதேசியும் ஆண்டவரை, என்னை கடிந்து கொள்ளும் ஆண்டவரை. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இன்றைக்கு என்னை சீர்படுத்துங்க ஆண்டவரை, என்னை மாற்றுங்க. நான் வெளியவே நிற்கிறேன், உள்ள வந்துட்டேன்னு நம்புறோம், ஆனா வெளியே தான் நிற்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை வெளியே இருக்கிறது. தேவ ஜனமே, ஏன் என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலளிக்கல? ஏன் என் வாழ்க்கை மாறல? நான் உள்ள வரல, அவருடைய சித்தத்தை செய்யல. அவர் எனக்குள்ள வர விரும்புறாரு. பிதாவின் சித்தம் என்னில் இருக்கிறது. தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் தாயின் கற்பத்திலே உருவாக்கும் முன்னே உருவேற்படும் நாட்களை முன் குறித்தவர் உங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம எல்லாம் அவர் அனுமதிக்காத வரைக்கும் அவர் தம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துவதில்லை. ஏன் தெரியுங்களா? அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன் தெரியுமா? பிசாசு பிடிச்ச ஒருத்தனை போய் பாருங்க, அது இயக்கிக்கிட்டே இருக்கும், அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனுடைய வாழ்க்கை அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். ஆவியானவர் எப்படி தெரியுமா? ஒரு மனிதனுக்குள்ள வந்தாலும் கூட அவன் அனுமதிச்சாதான் செயல்பட்டுக்கிட்டே இருப்பார். அதான் அன்பு, அதான் அன்பு, அதான் சுதந்திரத்தை நமக்கு கொடுத்து. அதனாலதான் கத்து, சுதந்திரத்தை இருமாப்பு ஆளாதீங்க. தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் உங்களை நீங்களே உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். நான் எங்க இருக்கிறேன்? நான் ஒரு பெரிய மரமா வளரணுமே, தேவனுக்கேற்ற கனி கொடுக்கிற மரமாய் வரணுமே, என்னிலிருந்து கர்த்தர் கனி வரணுமே, அவர் கனியை பார்க்கணுமே. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கறதுல எல்லாத்துலயும் நீங்க சந்தோஷப்படலாங்க, நம்ம எல்லாம் சந்தோஷப்படுவோம். கர்த்தர் எனக்கு என்ன செய்தாலும் நாம் எல்லாம் சாட்சி கொடுப்போம், கரெக்டுங்களா? கர்த்தர் என் கடன் பிரச்சனையை தீர்த்தார், கர்த்தர் என் கண்ணீரை துடைத்தார், கர்த்தர் என் ஜெபம், எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா தேவன் நம்மை குறித்து எதை குறித்து சாட்சி சொல்லுவார்? நான் என்ன அவருக்காக செய்தேங்கிறத சொன்னாதான் அவர் சொல்ற சாட்சி. எனக்கு அவர் செய்ததை நான் சொல்லலாம், ஆனா ஒரு நாள் அவர் பிதாவின் முன்பதாக எனக்கு சாட்சி கொடுக்கிற ஒரு நாள் உண்டு இல்லையா? அன்னைக்கு நான் நிற்கும் போது என்னை பற்றி அவருடைய சாட்சி என்ன? என்னை பற்றி அவருடைய சாட்சி என்ன?
பவுலும் பேதுருவும் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள் இல்லையா? நமக்கு முன்னாடி ஓடின பரிசுத்தவான்கள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள் அல்லவா? கிறிஸ்துவாக தங்கள் ஜீவனையும் இழந்த பரிசுத்தவான்கள் நின்று கொண்டிருப்பார்கள் அல்லவா? கிறிஸ்துவுக்காக நின்று இதோ பரலோகம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் நிற்கிறதையும் மனுஷகுமாரன் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொன்ன பொழுது கல்லெறிந்து கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்ட ஸ்தேவான் நின்று கொண்டிருக்கிற பொழுது நாமும் பரலோகத்திலே போய் எந்த சாட்சியை உடையவர்களாக நிற்க போகிறோம்? அருமையான தேவ ஜனமே, நாம் நிற்க வேண்டும். மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க தகுதி உள்ளவர்களாக. தகுதி வேணும், சும்மா போறது இல்ல. கடைசி நேரத்தில் ஒரு கள்ள நிறந்த ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்னான். கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பா. யோசித்து பாருங்கள். நான் அவனை சில நேரங்களில் யோசிக்கிறேன். உள்ளே போயிட்டாங்க. எப்படிங்க பேதுருகிட்ட போய் என்ன பேசுவான்? பவுல்கிட்ட போய் என்ன பேசுவான்? எப்படா வந்த? தொங்கிக்கிட்டு இருந்தேன், அப்பதான் ஏத்துக்கிட்டேன், உள்ள வந்துட்டேன். பலருடைய வார்த்தை அப்படிதான். அவனை கர்த்தர் கூப்பிடலையா? கர்த்தருடைய மகிமையை வாஞ்சிங்க. அவர் மகிமையா ஸ்தேவான் மரிக்கும் போது என்ன தெரியுமா நடந்துச்சு? 1 பேதுரு 3வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் அவர் போய் பிதாவுடைய வலது பார்சத்துல இருக்கிறார், அங்க உட்கார்ந்துட்டார். தேவன் போய் வலது பார்சத்துல உட்கார்ந்துட்டார். இப்ப பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 7:55 இருந்து. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அவ்வளவுதான். பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்த தேவன் தன்னுடைய தாசனாகிய ஸ்தேவான் தனக்காக ஒரு வாலிபன். எத்தனை வாலிபர்கள் இருக்கிறீங்க? உங்களுடைய வாலிபன் ஆட்களை கடந்த எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறீர்கள்? நீங்க உங்களுக்கு சவாலாய் கேட்கிறேன், கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நின்றான் ஸ்தேவான். கற்களை எடுத்து விட்டார்கள். மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பரலோகம் திறக்கிறது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின வானம் திறக்கப்பட்டது, பரலோகம் திறக்கப்பட்டது. இவனுடைய நேசகுமாரன் சத்தம் தொனித்தது. இப்பொழுது ஸ்தேவானுக்கு பரலோகம் திறக்கப்படுகிறது. வலது பார்சத்தில் உட்கார்ந்த இயேசு எழும்பி நின்று கொண்டிருக்கிறார். தன் தாசனை வரவேற்கும்படியாக தன் மகா பெரிய தன் சேனையிலே வந்து தன்னோடு இணைந்து ரத்தம் சிந்தி தன் அருகிலே வந்து அமரப்போகிற தன் ஸ்தேவானை வரவேற்கும்படியாய் உட்கார்ந்த இயேசு எழும்பி நின்று கொண்டிருக்கிறார். எது கணம்? நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்?